ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வேதத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 32:8 வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் நல்லா போதகரா இருக்கிறாரு, அதே போல நல்லா வழிகாட்டியா இருக்கிறாரு, அதே போல நம்மளுக்கு நல்ல யோசனைகளை தருகிறவரா இருக்கிறாரு. இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நடக்க வேண்டும், நம்ம எந்த வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட வசனம் சொல்கிறது. நான் உனக்கு போதிக்கிறேன், நான் உனக்கு வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எந்த வழியில போகணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் கேட்கும்போது, நம்ம ஜெபத்துல நம்ம தரித்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளே வழி நடத்துறதுக்கு உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு. அதே போல நல்லா போதகரா இருக்கிறாரு. நான் யாரு கூட எப்படி பேசணும் அப்பா அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு முழங்கால் பட்டு ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறோமோ, நம்ம ஜெபம் பண்றோமோ, அப்பெல்லாம் நம்மள போதிக்கிற ஆண்டவரா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி போதிப்பாருன்னு சொன்னா, அவரு நல்ல பிரயோஜனமான வாய்களவே நம்மளுக்கு போதிப்பாரு. நம்ம எப்படி நடத்த வேண்டும், நம்ம நல்ல வழியில நடக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நம்ம மேல் கண்ணை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாராம். அப்படின்னு நம்ம மேல மற்றவங்க ஒரு வேளை நம்ம மேல கண்ணை வைத்து இவன் தவறான வழியில் நடத்தலாம், தவறான யோசனைகளை கொடுத்து தவறான வழியில நம்மளை வழி நடத்தலாம். ஆனா நம் தேவன், நம்ம நம்பி இருக்கிற நம் தேவன் அப்படி இல்லை. நம்ம மேல கண்ணை வைத்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு நாளும் நல்ல யோசனைகளை கொடுத்து நம்ம இந்த வழியில் நடந்தாதான் உனக்கு நல்லா இருக்கும், நம்ம செம்மையான வழியில நடத்துகிற தேவன் நம்மளுக்கு இருக்கிறாரு. சங்கீதம் 143:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் செம்மையான வழியில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாராம், செம்மையான வழியில செம்மையான பாதையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு அவர் வல்ல தேவனா இருக்கிறாரு. ஆகவே நம்ம சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கஷ்டப்படுகிற நேரத்திலும், நம்ம ஒரு வேளை உபதிரவப்படுகிற நேரத்திலும் என்ன பண்றாரா, நம்ம இந்த எந்த வழியிலும் தவறான வழியில் நடத்தாதபடிக்கு அவர் செம்மையான வழியில நடத்துகிறதுக்கு அவரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையில நம்மள ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு பதில் தருகிற ஆண்டவரா இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் கண்ணுகளை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பிதாவே கொடான கூட நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலையில அப்பா சங்கீதம் 32:8 எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த யூடியூப் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களப்பா, ஒவ்வொருட வாழ்க்கையில அப்பா நீங்க உம்மோட அப்பா யோசனைகளை கொடுத்து செம்மையான வழியில ஒவ்வொரு பிள்ளைங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல யோசனைகளை கொடுக்குற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. அவங்கள செம்மையான பாதையில நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறதா கூடான கூட நன்றி செலுத்தி துதிக்க நம்ம ஞாபகம் செலுத்துகிறேன். நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God bless you.